கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி வந்து புடவை மாற்றும் போது நம்ம மருது வந்து ஜன்னல்லேருந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. கார்த்தி வந்து பார்த்துட்டு பலார்னு வந்து அரைஞ்சிட்டாரு. அதை வந்து மருந்து வந்து மனசுலேயே வந்து மருந்து வச்சிருக்காரு. என்னை வந்து 2வது வாட்டி நீ வந்து அடிச்சிட்டல, உன்னை வந்து விடவே மாட்டேன், பாரு உன்னை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து அந்த கோவத்தை வந்து வச்சிருக்காரு. இந்த சண்டை போடுறத வந்து பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. எதுக்காக என்னோட மாப்பிள்ளையே நீ போட்டு அடிப்ப, முதல்ல இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு திட்டாங்க. நம்மளோட ரேவதி நேரம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் தான் வந்து ஜன்னல்லேருந்து வந்து உன்னை எட்டி பார்த்ததுனால தான் உங்கள் எம்டி சார் வந்து கோவப்பட்டு அடித்தாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தப்பு வந்து மருது மேலே தான் இருக்குது. அம்மா புரியாமல் வந்து இந்த மாதிரி வந்து வெளியே போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் நேராக ரேவதி போய் நியாயம் கேட்குறாங்க. அம்மா என்னன்னு உண்மை தெரியாமல் ஏமா வந்து போட்டு அடிச்சிங்க, நான் துணி மாற்றும் போது அவர் வந்து ஜன்னல் வழியாக வந்து பார்த்ததை வந்து என்னோட எம்டி சார் பார்த்துட்டு தட்டி கேட்டார், அதனால தான் கோவப்பட்டு அடித்தார், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா மருதை வந்து கூப்பிட்றாங்க. மாப்பிள்ளை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கூப்பிட்றாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மருது வந்து கேட்கும்போது சொல்றது உண்மையா, நீங்க வந்து ஜன்னல் வழியா வந்து இப்படி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லாத என்னோட போன் வந்து கீழே விழுந்துச்சு, அது வந்து நான் எடுக்க போகும்போது தான் வந்து தெரியாம வந்து நான் நிமிர்ந்து வந்து ஜன்னல் சைடு நான் இருந்தேன், அதை வச்சுதான் வந்து அவன் தப்பா புரிஞ்சுட்டு என்னை வந்து அடிக்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பொய் சொல்றாங்க. இப்போ ரேவதியும் என்ன ஆச்சுன்னா வந்து நீங்க பொய் சொல்றீங்க, தேவையில்லாம எதுக்கு இப்படிலாம் பொய் சொல்றீங்க, அம்மா இவரை நம்பாதீங்க, இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லும்போது சரி விருடு ரேவதி, இது லாஸ்டா வச்சுக்கோ, இனிமேல் வந்து இது மாதிரி வந்து நான் நடக்காத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி, ரேவதி நீ எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன், நீ போயிட்டு நலங்குக்கு நேரமாவது, நல்ல நேரம் முடிய போது நீ போய் அந்த இதில் வந்து உட்காரு, சீட்டில் உட்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ரேவதி வந்து சரின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. அப்போ நம்மளோட கார்த்தியை வந்து கெஞ்சி கூத்தாடி, சார் நான் பண்ணதான் தப்பு சார், தெரியாதனமா எங்கள் அம்மா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டாங்க, தயவுசெய்து உள்ளே வாங்க சார் எனக்காகன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. வந்து இந்த மாதிரி வந்து கார்த்திகிட்ட ரொம்பவே வந்து பணிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் மேலே தான் தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வேணாங்க, கார்த்தி சொல்கிறார் நான் வரமாட்டேன், வந்தால் அவன் மூஞ்சில் வந்து திருப்பியும் நான் முழிக்கணும், எனக்கு அவனை பார்த்தாலே செம ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கார்த்திகை தீபத்தில் நம்மளோட சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக வந்து மருதுவை வந்து மிரட்டுறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, ரேவதி சொன்னதெல்லாம் தப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்தால் ரேவதி வாழ்க்கை கூட எனக்கு முக்கியம் இல்லை, கல்யாணத்தை மொத்தமாக நிறுத்திட்டு உங்களை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. அத்தை நான் அப்படிலாம் கிடையாது, நான் நல்லவங்க தான், இதுக்கு போக உங்களுக்கே என்னை பற்றி தெரிய வரும், தயவுசெய்து அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒழுங்காக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கன் எடுத்து டபால்னு வந்து நம்மளோட மருது வந்து சுடுறாங்க. மருது கனவு வருது, என்னடா இது, நம்ம வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண நினச்சா நம்ம உயிர் போகிற அளவுக்கு இது வந்து பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து இதில் வந்து உள்ளே வந்து வைக்கிறாங்க. அதாச்சும் ஆல்ரெடி வந்து ரேவதி கல்யாணம் ஆகும்போது மாயா வந்து கனவு காணாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக வந்து ஒரு எபிசோடில் வந்து வர்றதுக்கான அப்டேட் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.